ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம டச்சிங் ஸ்டாம்ப்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக ஸ்டாம்ப் பேட்னு ஒன்று இருக்குது. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு சின்ன சின்ன கிராஃபிக் ஒர்க்ஸுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஃபோட்டோஷாப்பில் இந்த ஆப்ஷன் நமக்கு தேவைப்படும். ஏன்னா கஸ்டமர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, ஃபோட்டோ கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த க்ளோன் ஸ்டாம்புன்னு உள்ள ஒரு ஆப்ஷன் ரொம்ப பிரமாதமான ஆப்ஷன். ஸோ அந்த க்ளோன் ஸ்டாம்ப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு உள்ளதை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அப்புறம் அது எப்படி அப்ளை பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இப்போ இந்த கயர் இருக்குது. கஸ்டமர் சொல்கிறாங்க, இந்த கயர் எனக்கு வேண்டாம், இந்த கயரை எனக்கு மறைச்சி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோன் ஸ்டாம்ப். ஸோ இப்போ அந்த கேப்ஸ் ஆன் இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதோடைய ப்ரஷ் சைஸிங்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ளோன் ஸ்டாம்ப் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா, இப்போது இந்த கயர் இருக்க இன்னும் கொஞ்சம் நான் பெரிய ப்ரஷ் எனக்கு தேவைப்படுது. ஸோ இந்த ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா, இந்த பீக்கு அடுத்தது ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் ஓப்பன் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிங்கனாலும் ப்ரஷ் சைஸ் கூடிடும் உங்களுக்கு. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்க அப்படின்னா கம்மியாயிரும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன். ஸோ ஆல்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணோடனே ஒரு மார்க்கர் ஒன்று வருது, பாயிண்டர் மாதிரி. ஸோ அதை எடுத்து நீங்கள் இந்த ஏரியா எந்த ஏரியாவிலேருந்து நீங்கள், அதாவது ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு பிரிக் பண்ணிட்டு போகுது, அதாவது அதை காப்பி பண்ணிட்டு போகுது. ஸோ இப்போ செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஏரியாவை நான் லெஃப்ட் மவுஸ் வச்சு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை நான் ஆக்சுவலாக சும்மா நான் ப்ரஷ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளுக்கு லெஃப்டில் ஒரு கிராஸ் ஒன்று வருது, அந்த ஏரியா காப்பி ஆகுது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இதில் டிஃபிகல்ட்டி இல்லை. ஸோ இன்னும் ப்ரஷ் சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் மைன்யூட்டாக இதை நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன், லெஃப்ட் மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிட்டு. ஸோ நான் திரும்ப ஸோ இந்த மாதிரி ஹைட் பண்ணக்குள்ள கான்செப்ட் தான் இந்த க்ளோன் ஸ்டாம்ப். ஸோ இப்போது இந்த சைடு தான் இல்லை, இப்போ இந்த ரைட் சைடில் உள்ளதையும் நான் லெஃப்ட் சைடு கொண்டு வர முடியும். இப்போ பாருங்கள், நான் ரைட் சைடில் ஸ்டாம்ப்பு ஆல்ட் அடித்தோடனே வந்துடுது. ஸோ லெஃப்ட் கிளிக் பண்ணுறேன் நான் மவுஸ் வச்சு. ஸோ இங்கே இந்த கிராஸ் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது, அந்த ஷர்ட் பக்கத்தில் பாருங்கள். ஸோ ரைட் சைடில் உள்ளது இங்கே வரையுது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஸோ நம்ம என்ன வேணாலும் சின்ன சின்ன கிராஃபிக் ஒர்க்ஸ் பண்ணலாம். இதே டைப்பில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த க்ளோன் ஸ்டாம்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹீலிங் ப்ரஷ்ன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு கீழே பேட்ச் டூல்னு ஒன்று இருக்குது. ஸோ ஓகே, இந்த பேட்ச் டூலை நம்ம பார்க்க போகிறோம். பேட்ச் டூல்னால் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இந்த மூக்கு பக்கத்தில் ஒரு கருப்பு தெரியுது, இந்த கருப்பை ஆக்சுவலாக நம்ம க்ளோன் ஸ்டாம்ப் வச்சும் இதை ஹைட் பண்ணலாம். அதே நேரம் பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் ஸ்டாம்ப் வச்சும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த பேட்ச் டூலை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த மூக்கு சுற்றி நான் இந்த பேட்ச் ஸ்டாம்பை நான் வரைகிறேன். வரைஞ்சிட்டு எந்த ஏரியாவில் உள்ள ஸ்கின் நமக்கு வேணுமோ அதை அப்படியே லெஃப்ட் மவுஸை கிளிக் பண்ணி அப்படியே வச்சிங்கன்னா அந்த ஏரியா விட்டிங்கன்னா அந்த ஏரியா அப்ளை ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ கண்ட்ரோல் டி பார்த்திங்கன்னா ஸோ அந்த இருந்த ஏரியாவே உங்களுக்கு தெரியாத அளவில் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன முகப்பொரு இப்போ பாருங்கள், நான் கூட ஒர்க்காக பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஏரியாவில் ஒரு சின்ன மச்சம் மாதிரி இருக்குது அவருக்கு. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ எந்த ஏரியாவில் நான் தூக்கி கொண்டு வைக்கணும் அந்த ஏரியா ஆட்டோமேட்டிக்காக இங்கே செலக்ட் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன டச் ஒர்க்குக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் டெக்ரேதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் நாங்கள் புது வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி.